வெல்கம் டு எஸ்எஸ்ஆர் இந்தியன் கல்ச்சர் யூடியூப் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற சிவத்திருத்தலம் விருத்தகிரீஸ்வரர் சிவன் ஆலயம். விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய மிக பழமையான பிரம்மாண்டமான ஒரு சிவபெருமானினுடைய திருத்தலத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். மிகப்பெரிய ஒரு உள் பிரகாரத்தை கொண்ட ஒரு கோயில், சிவன் கோயில், கடலூர் மாவட்டத்தில் மிக பிரம்மாண்டமாக எழுந்தருளி இருக்கக்கூடிய பழமலை நாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய விருத்தகிரீஸ்வரர். ஸோ இந்த கோயிலை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எல்லாமே 5 அப்படின்ற ஒரு அம்சத்தில் தான் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா 5ல் தான் மூட மாதிரி தான் இருக்குதுங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்க்குறோம்னா, இங்கே இருக்கக்கூடிய கோபுரங்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 கோபுரங்கள் இருக்குது. கிழக்கில் ஒரு கோபுரம், மேற்கில் ஒரு கோபுரம், வடக்கில் ஒரு கோபுரம், தெற்கில் ஒரு கோபுரம். அதே மாதிரி கோயிலினுடைய மையப்பகுதியில் பார்த்திங்கன்னா கண்டராதித்தன் கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபுரம் இருக்குது. இந்த கோயிலினுடைய சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா மிக அற்புதமாக, பார்ப்பதற்கு நளினமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே இருக்க மூலவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விருத்தகிரீஸ்வரர், பழமலை நாதர், முதுகுந்தர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தாயார் சன்னதி அப்படின்றது விருத்தாம்பிகை, பாலாம்பிகை, இளைய நாயகி அப்படின்னு சொல்லிட்டு தாயார் சன்னதி நம்ம பார்க்குறோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய தல விருட்சம் அப்படின்றது பார்த்திங்கன்னா வன்னி மரம் அப்படின்ற மரம். இதை ஒரு டேட்டிங் பண்ணி பார்த்ததெல்லாம் ஆய்வாளர்கள் கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகள் பழமையான இந்த மரத்தை மிகப்பெரிய இரும்பு தண்டவாளங்களை கொண்டு பாதுகாத்து வராங்க இந்த கோயிலில். ஸோ இந்த கோயிலுக்குன்னு பார்த்திங்கன்னா தீர்த்தம் அப்படின்றது இந்த கோயிலினுடைய எதிரே ஓடக்கூடிய மணிமுத்தாறு, அதாவது மணிமுத்தா நதி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா பாடல் பெற்ற ஒரு திருத்தலம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மண்டபம் மிக அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளோடு, கலைநயமிக்க வேலைகளோடு அமைக்கப்பட்டு இருக்கிறத பார்க்க முடியும். ரொம்ப அற்புதமான மிகப்பெரிய மண்டபங்க இது. நல்ல சிற்ப வேலைப்பாடுகளோடு இருக்கிறது. நேரடியாக போனீங்கன்னா தான் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் இது. ஸோ இது ஒரு பாடல் பெற்ற திருத்தலம் அப்படின்றத பார்க்குறோம். திருஞான சம்பந்தர் இந்த கோயிலை பற்றி பாடியிருக்கிறார். திருநாவுக்கரசர் இந்த கோயிலை பற்றி பாடியிருக்கிறாருங்க. அதேமாதிரி சுந்தரர் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் இந்த கோயிலை பற்றி நிறைய பாடல்கள்லாம் பாடியிருக்கிறார். இந்த சுந்தரருக்கும் இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கும் ஒரு கதை ஒன்று உண்டு. அந்த கதையை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய தல பெருமை அப்படின்றது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய முருகன் அப்படின்றவர் சக்கரங்களோடு அமைந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஈசன் சன்னதிக்கும் தாயார் சன்னதிக்கும் இடையில் இது இருக்குதுங்க. 28 சிவலிங்கத்துடன் இருக்கக்கூடிய முருகன் வள்ளி தெய்வானை காட்சியளிக்கிறாங்க. வள்ளி தெய்வானையுடன் முருகனும் சேர்ந்து காட்சியளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா எல்லாமே 5 தான். 5 தான் இருக்கும். எல்லாத்துலேயும் 5 தான் இருக்கும் பெரும்பாலும் பார்க்குறதுக்கு. அதை தான் நம்ம சொல்கிறோங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா 5 மூர்த்தங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விநாயகர் அப்படின்ற ஒரு கடவுளும், முருகன் அப்படின்ற ஒரு கடவுளும், சக்தி, சிவன், சண்டிகேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 மூர்த்தங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு திருநாமங்கள் அப்படின்றது, பெயர் அப்படின்றது 5 பெயர்களை கொண்டு அழைக்கிறார்கள். அந்த 5 பெயர்களை பார்த்திங்கன்னா விருத்தகிரீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர், பழமலை நாதர் அப்படின்னு ஒரு பேருங்க, விருத்தாச்சலேஸ்வரர் அப்படின்னு ஒரு பேர், முதுகுன்றீஸ்வரர் அப்படின்னு ஒரு பேர், விருத்தகிரி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 திருநாமங்களின் பெயரால் இங்கே இருக்கக்கூடிய இறைவனை அழைக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இங்கே இருக்க கோயிலில் பார்த்திங்கன்னா 5 விநாயகர்கள் இருக்கிறார்கள்.
ஸோ அங்கே இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு விநாயகர் பார்த்திங்கன்னா ஆலத்து விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. காளகஸ்தியில் இருக்கக்கூடிய விநாயகர், அதாவது முருகனுக்கு எப்படி அறுபடை வீடுகள் இருக்கிறதோ அதே மாதிரி விநாயகருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அறுபடை வீடுகள். அதில் ஒரு வீடு தான் இங்கே இருக்கக்கூடியது ஆலத்து விநாயகர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 5 விநாயகரில் ஆலத்து விநாயகர் அப்படின்றவர் ஒருத்தர். மாற்றுரைத்த விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விநாயகர். மாற்றுரைத்த விநாயகர் அப்படின்னா சுந்தரர் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூரில் வந்து பங்குனி உத்திரத்தை கொண்டாடுவதற்காக அடியார்களுக்கு விருந்தளிப்பதற்காக பொன் சேகரிப்பதற்காக ஊராக போகிறாரு. அப்படி போகும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருத்தகிரிநாதரை வந்து பார்க்கும் பொழுது விருத்தகிரிநாதர் கிட்டத்தட்ட ஒரு 12,000 பொன் அவருக்கு வந்து கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும் பொழுது அது சரியான பொன் தானா, தரமான பொன் தானா என்று பார்ப்பதற்கு மாற்றுரைத்த விநாயகரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதை கொடுத்துருக்கிறாரு அப்படின்றது புராணத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். அதான் அந்த மாற்றுரைத்த விநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விநாயகர். முப்பிள்ளையார் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதே மாதிரி தசபுஜ கணபதி அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் வல்லப கணபதி அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 விநாயகர்களை கொண்டது தான் இந்த கோயில். ஸோ அதே மாதிரி இறைவனை வந்து தரிசனம் பார்த்த 5 பேர் சொல்கிறாங்க. உரோமச முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர், விபசித்து முனிவர் அப்படின்னு, குமாரதேவர் அப்படின்னு ஒருத்தர், நாத சர்மா அப்படின்னவங்க, அனவர்த்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய 5 பேர் வந்து இறைவனை வந்து இங்கே தரிசனம் கண்டதாக சொல்லப்படுகிறது. ஸோ அதே மாதிரி 5 கோபுரங்கள் இங்கே இருக்குது. ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி வடக்கில் ஒரு கோபுரம், தெற்கில் ஒரு கோபுரம், கிழக்கு மேற்காக ஒரு கோபுரம், நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கண்டாராதித்தன் கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபுரம். மிக அற்புதமான கோபுரங்கள், 5 கோபுரங்களை கொண்டது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 5 பிரகாரங்கள் இருக்கிறது. அதாவது திருச்சுற்று அப்படின்னு சொல்லக்கூடியது, உள் பிரகாரத்திலேயே வெளிப்பிரகாரம் எல்லாத்தையும் சேர்த்து. தேரோடும் திருச்சுற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, கைலாய திருச்சுற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, வன்னியடி திருச்சுற்று, அந்த வன்னிமரம் இருக்கக்கூடிய திருச்சுற்று ஒன்று, 63 திருச்சுற்று, பஞ்சவர்ண திருச்சுற்று அப்படின்னு சொல்லிட்டு பிரகாரமே பார்த்திங்கன்னா மொத்தம் 5 பிரகாரங்கள் இந்த கோயிலில் இருக்கிறத சிறப்பாக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி 5 உள் மண்டபங்கள் இங்கே இருக்குதுங்க. மண்டபத்திலே வந்து பார்த்திங்கன்னா 5 உள் மண்டபம், அதாவது அர்த்த மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டபம், இடைகளி மண்டபம் அப்படின்னு ஒன்று, தபன மண்டபம், மகா மண்டபம், விபசித்து மண்டபம், சித்திர மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு 5 மண்டபங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த கோயிலுடைய மிகப்பெரிய ஒரு கோபுரம். கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய கோபுரம், மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய கோபுரம், அனைத்து கோபுரங்களையும் நம்ம வீடியோ எடுத்து இதில் போட்டிருக்கிறோம். ஸோ எல்லா கோபுரத்தையும் நீங்கள் பார்க்கலாம் அதில். அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா 5 வழிபாட்டு முறைகள் காணப்படுகிறது. திருவனந்தல் அப்படின்னு ஒரு வழிபாட்டு முறை, காலசந்தி, உச்சி காலம், சாயரட்சை, அர்த்தஜாமம் அப்படின்னு சொல்லிட்டு 5 வழிபாட்டு முறைகள் இங்கே இருக்குதுங்க. இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தான் ஆலத்து விநாயகர் அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப ஃபேமஸானது இந்த கோயிலில் இருக்கிறது இந்த ஆலத்து விநாயகர் அப்படின்றது. கோயிலினுடைய மேல் மட்டத்திலிருந்து 15 அடி ஆழத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த ஆலத்து விநாயகர். முருகனுக்கு எப்படி அறுபடை வீடுகள் இருக்கிறதோ அதே மாதிரி விநாயகருக்கும் அறுபடை வீடுகளும் உண்டு. அதில் ஒரு வீடு தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருத்தகிரீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆலத்து விநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனி சன்னதியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுங்க. ஸோ காளகஸ்தியில் இருக்கிறது மாதிரியே இது ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர். பெரும்பாலும் எல்லா கோயிலையும் வச்சுருப்பாங்க சாம்பிளுக்கு, ஆனால் இங்கே வந்து பெருசாகவே இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய தேர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 தேருங்க. விநாயகருக்குன்னு ஒரு தேர் இருக்குது, முருகனுக்குன்னு ஒரு தேர், பழமலைநாதருக்கு தேர், பெரியநாயகி தேர், சண்டிகேஸ்வரர் தேர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 தேர்கள் இருக்குங்க. அதே மாதிரி இந்த தலத்தில் வந்து இந்த தலத்துக்கு என்று ஒரு பெயர் 5 பெயர்கள் இருக்குது. திருமுதுகுன்றம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, விருத்த காசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, விருத்தாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு, நெற்குப்பை அப்படின்னு சொல்லிட்டு, முதுகிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அங்கே இருக்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 பெயர்கள் இந்த தலத்திற்கென்று சொல்கிறாங்க. இவராக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து 5 அப்படின்ற அமைப்பில் தான்
இந்த கோயிலுடைய மொத்த விஷயங்களுமே அடங்கி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. மிக பிரம்மாண்ட பஞ்சலிங்க சிலையை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. பஞ்சலிங்கம் 5 லிங்கம். அதே மாதிரி வல்லப கணபதியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வல்லப கணபதி அருமையான ஒரு தோட்டத்தில் அங்கே காட்சி அளிக்கிறத அவங்களால பார்க்க முடியுங்க. ஸோ இந்த பிரகாரம் முழுவதும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக மீனாட்சிக்கு என்று தனித்தனியாக எல்லோருக்குமான இங்கே வந்து மூர்த்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த தலத்துக்கென்ற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த சுந்தரர் அப்படின்றவர் வந்து திருவாரூரில் நடக்கக்கூடிய ஒரு பங்குனி தேரோட்டத்திற்காக செலவு செய்வதற்காக ஊராக பார்க்குறது வந்து அண்ணாமலையாரை வந்து பார்க்குறீங்க. அண்ணாமலையார் சன்னதி. இந்த சன்னதிலாம் பார்த்திங்கன்னா நம்ம உள் கட்டுமானம் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான கட்டுமானத்தை பார்க்க முடியுதுங்க. ஒரு சிலது மட்டும் பிற்காலத்தில் உள்ள அரசர்கள் வந்து மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப பழமையான கோயில் அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மேல் பூரத்துலலாம் மரங்கள் இன்னும் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. ஸோ இந்த பெருமை வந்து பார்த்திங்கன்னா அங்கே சுந்தரர் அப்படின்றவர் வந்து பொன் வசூலிப்பதற்காக என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு ஊராக போகிறப்ப விருத்தாச்சலத்துக்கு வரும்பொழுது சிவபெருமான் என்ன பண்ணுறாருங்க, இவருக்கு வந்து 12,000 பொண்ணை வந்து பொற்காசுகளை கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாற்றுரைத்த விநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடியவரை வச்சுக்கிட்டு சாட்சியாக தரமான பொண்ணை தான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்றதுக்காக கொடுக்குறாருங்க. ஸோ சுந்தரர் வந்து வழியில் கல்வர்கள் அதிகமாக இருப்பாங்க அப்படின்றனால பயத்தில் என்ன பண்ணுறாரு, அந்த 12,000 பொற்காசுகளை கொண்டு போய் மணிமுத்தாறு ஆற்றுல போட்டுட்டுறாருங்க. ஸோ இறைவனுடைய அருள் இருந்துச்சு அப்படின்னம்னா நம்ம திருவாரூரில் போய் குளத்தில் எடுத்துக்கலாம் அந்த பொற்காசுகளை அப்படின்னு சொல்லிட்டு பிறகு வந்து திருவாரூரில் வந்து குளத்தில் வந்து மூழ்கி அந்த பொற்காசுகளை எடுத்து கொண்டதாகவும் அந்த இறைவன் வந்து அந்த பொற்காசுகளை அங்கிருந்து எடுத்துக்கொள்ள வரம் அருளித்ததாகவும் கூறப்படக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோங்க. ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலம் இது. மை டியர் சப்ஸ்கிரைபர், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் திஸ் சேனல், ஷேர் திஸ் வீடியோ டு எவ்ரி ஒன் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் இந்த வீடியோவை கொஞ்சம் தயவு செஞ்சு பகிர்ந்து விடுங்க. அப்போ தான் எல்லாருக்கும் அது தெரியும். இது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கோயிலுங்க. கண்டிப்பாக அனைவரும் பார்க்கணும். அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட ஒரு கோயில். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாளாவது இதை போய் பார்த்துட்டு வரணுங்க. நான் முழுவதும் கிட்டத்தட்ட அரை நாள் அந்த கோயிலுக்குள்ளே தான் இருந்தேன். இன்ச் பை இன்ச்சாக நான் வாட்ச் பண்ணேங்க அந்த கோயிலை. அருமையாக கட்டியிருக்கிறாங்க. அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு விருத்தாச்சலம் போனீங்க அப்படின்னாங்கன்னா அந்த மணிமுத்தாறு ஆறுக்கு பக்கத்துலேயே கரையிலேயே இருக்கக்கூடியது தான் இந்த விருத்தகிரீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய பழமலைநாதர் சிவன் கோயில். கண்டிப்பாக ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய, தரிசிக்க வேண்டிய ஒரு சிவத்தலம். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது விருத்தாச்சலம் சென்றால், கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விருத்தாச்சலத்துக்கு போனீங்கன்னா இந்த கோயிலை வந்து போய் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருங்க. ஆனால் இந்த கோயிலினுடைய சுற்றுப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவ்வளவாக நல்ல மெயின்டைன்லாம் பண்ணல. ரொம்ப அது ஒரு மாதிரியான தரமற்றதாகவே காணப்படுகிறதுங்க. ஸோ வள்ளி தெய்வானையை வந்து பார்க்குறீங்க. முருகனுடைய வள்ளி தெய்வானை பக்கத்தில் இருக்கக்கூடிய இருவரோடு இருக்கிறார் பாருங்கள். இது ஒரு சன்னதி வந்து பார்த்திங்கன்னா. இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கங்கள் வரிசையாக வர ஆரம்பிக்குதுங்க. ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய் பாருங்கள். முருகனுடைய அருளும் சிவபெருமான் விருத்தாச்சலேஸ்வரனுடைய அருளும் பெற்று